ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம ஒரு பசியை ஒரு பசியை தீர்க்குறோம். ஒரு பசியாக இருக்கவங்களுக்கு நம்ம பசியை எப்படி தீர்க்குறோம், அதில் நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பை நம்ம எப்படி அவங்க முகத்தில் பார்க்குறோம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இது பேக்ரவுண்ட் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் வீட்டிலேருந்து வீடியோ எடுக்கிறேன். அது பின்னாடி நிறைய துணிகள்லாம் காய போட்டிருக்கேன். மழை பெய்யுதில்லை இங்கே பாம்பேயில், துணி காய மாட்டுது. ஸோ ஒரு சில துணி வெளியே காஞ்சப்போ கொஞ்சம் பாதியாக இருக்கும். அது எல்லா வீட்லேயும் எல்லா ரூம்லேயும் நான் பிரித்து போடுறேன். பெட்ரூம், ஹால், கிச்சன். அப்போ தான் துணி காயும் இல்லை அது அப்படியே இந்த துவைக்க வெளியே கிடக்கும். அது நான் வேலைக்கு போய்டுறோம்ல, சைடில் சாரல் அது இன்னும் ஈரமாகிடுது. ஸோ அது ஃபெடப் ஆகிடுது. நான் இன்றைக்கி அந்த வேலையை அதை தான் மத்தியானம் ஒரு லைவ் எடுத்தேன். லைவ் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்கினேன், 2 மணி நேரம் தூங்கினேன். இப்போ சாயந்தரம் மேய்ச்சி துணியெல்லாம் செக்ரிகேட் பண்ணுற வேலை தான் எனக்கு முக்கியமாக வேலைஞ்சி இப்போ. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நினச்சா சரி ஒரு வீடியோ எடுத்துடலாமே. ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை மோஸ்ட்லி எனக்கு காலையில் டைம் கிடைக்காது ஆஃபீஸில் வீடியோ எடுக்கிறதுக்காக. போன உடனே எனக்கு மீட்டிங்கில் போனோம் 10 மணிக்கெல்லாம். ஸோ அதுக்குன்னு நினச்சிட்டு சரி இப்போ நம்ம அந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு 11 மணிக்கு போட்டுடலான்னு நான் இப்போ எடுக்கிறேன் இந்த வீடியோ. நான் என்ன பேச போகிறேன்னா ஃபீட் த ஹங்கரி, பி த ரீசன் சம்ஒன் ஸ்மைல் டுடே. ஒருத்தவங்களுக்கு பசியை நம்ம ஆற்றணும். அந்த பசி அவங்க பசியை அவங்க தீர்க்கும் போது நம்மளுக்கு அதில் ஒரு ஸ்மைல் கிடைக்கிது. அவங்க முகத்தில் ஒரு ஸ்மைல் கிடைக்க பாருங்கள். அது நம்மளை ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நம்மளுக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அது வார்த்தையால் சொல்ல முடியாது, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளோ பேருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்கிறோம். ரொம்ப முக்கியமானது ஒரு பசி எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த பசி. இப்போ நமது பணம் ஒருத்தவங்க கொடுத்த போதும் பணம் இதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கணும் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்க்ளூடிங் மீ, யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒருத்தவங்க பணத்தை கொடுத்துட்டு பாரு, இந்த வச்சுக்கோ, செலவு வச்சுக்கோன்னு. இல்லைப்பா போதும், எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை, போதும், அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. இருக்க நம்மளுக்கு பணம் தேவைப்படும். அது ஆனால் பசிக்கு பாரு, நம்மளுக்கு ஒரு அளவு வரை தான் சாப்பிட முடியும். ஒரு அளவுக்கு தாண்டி நம்மளால் யாராலையுமே சாப்பிட முடியாது. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, போதும், எனக்கு போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு, போதும் அப்படி சொல்லுவாங்கள்ல. அதுதான் சொல்கிறேன். பசி ஒருத்தவங்க நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது, அதை நம்ம பசி நிறைவேற்றும் போது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அது அதை அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளால் முடிஞ்சது சில பசியாக இருக்கவங்க பசியை தீர்க்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரை பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு போய் சேருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். நம்ம இப்போ பாருங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே தினந்தோறும் நம்ம காலையில் ஏஞ்சி நம்ம இதுதான் நினைக்கிறோம், நம்மளுக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் கோடிக்கணக்கான மக்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு காலையில் ஏஞ்சி கொடுக்குறோம், நம்ம வேலைக்கு போகிறோம். ஆனால் ஒரு சில ஃபேமிலியில் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் அவங்க இதான் நினைப்பாங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிது, அடுத்த நெக்ஸ்ட் மீல் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது, அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டில் இதை நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு வேளை சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருது, நெக்ஸ்ட்டு மீலுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அவங்க கஷ்டப்படுறாங்க. அது எப்படின்னா சின்ன வேலையோ எப்படியோ செஞ்சு அதை குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். கொஞ்சம் கடைசி வரை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு நம்ம எவ்வளவோ சாப்பாடை நம்ம வீட்டில் செய்கிறோம்ல, அதில் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா. நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. சாதம் இருக்கட்டும், சாம்பார் இருக்கட்டும், சப்பாத்தி இருக்கட்டும், அப்படி வேஸ்ட் பண்ணுவாங்க. அது வேஸ்ட் பண்ணது நம்ம எதுக்கு அப்படி வேஸ்ட் பண்ணணும். அதை நம்மளுக்கு அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சமைச்சு நம்ம சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. எவ்வளோ பேர் ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சாம்பார், ரைஸு, பொரியல் எல்லாம் அப்படி வேஸ்ட் பண்ணி குப்பையில் போட்டுருவாங்க நிறைய பேர். நான்லாம் அப்படி ஒரு காலமும் செய்ய மாட்டேன். நான் செய்யதும் இல்லை. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் செய்வேன். நான் குக் பண்ணுவேன். அது கம்மியாக இருந்தால் ஓகே, பரவாயில்ல. ஆனால் ஜாஸ்தியாக அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்சது நம்ம இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 10 கிலோ அரிசி தேவைப்படுதுன்னா ஒரு 3 கிலோ அரிசியாவது நம்ம வாங்கி அதை தனியாக வச்சுக்கிட்டு அதை சமைச்சு
சாதாரண சமையல் தான் நான் சொல்லேன், பெருசாக வந்து ஹைஃபை சமையல் நான் சொல்ல. ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு பருப்பு குழம்போ அப்படி வந்து செஞ்சு வந்து நம்ம பேக் பண்ணி வந்து பிளாஸ்டிக் பவுச் கிடைக்கிது இப்போ வர வர ஒரு ஜிப் லாக் கவர்னு சொல்லுவாங்க. அதில் பேக் பண்ணி வந்து நம்ம வந்து சுட சுட வந்து போய் வந்து ஒரு ஒரு கோயில் பக்கத்துலேயோ இல்லை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயோ நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்க அதை வாங்கி சாப்பிடும்போது அவங்க முகத்தில் இருக்க ஒரு சந்தோஷமாக வேறு இல்லை, ஒரு ஸ்மைல் கொடுக்காம பாரு, தேங்க்யூ, தன்யவாத் அப்படி சொல்லுவாங்க பாரு. அது வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதுதான் சொல்கிறேன் நான், நம்ம வந்து சாப்பாடு வந்து என்றைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணதுக்கு பார்க்கணும். இதை தான் நான் சொல்கிறேன் நான். ரெண்டாவது வந்து ஹங்கர் இஸ் மோர் தென் எம்டி ஸ்டமக். நீங்கள் வந்து ஒரு பசி வந்து ஒரு நிறைய வந்து ஒரு காலியான வயிற்றில் வந்து எப்படி வந்து அது தடுமாறும் பாருங்கள். இப்படி நல்ல ஞாபகம் இருக்குது. நான்லாம் வந்து இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் ஒரு சில காலத்தில். இப்போ இல்லை, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதையை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலாம் பிறந்தவங்க. நாங்கள் எங்கள் அப்பா மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. அதை வச்சு நாங்கள் 5 பேர், எங்கள் அம்மா, நாங்கள் 5 பேர், நாங்கள் 5 அண்ணன் தம்பிங்க. நாங்கள் எல்லோரும் நாங்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டோன்னா எனக்கு இப்பயும் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் வந்து காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி பண்ணுவாங்க பாருங்கள். எல்லோரும் வந்து சாயில், அந்த காலத்தில் வந்து பாம்பேயில் வந்து சாயில் வந்து இந்த சப்பாத்தியை வந்து முழுகி தான் சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ தான் வந்து பாஜி சொல்லுவாங்க, தமிழில் பொரியல் சொல்லுவாங்க. பொரியல் வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் வாழ்ந்த ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து சப்பாத்தியை வந்து நாங்கள் 5 பேருக்கு கிளாஸில் சாய் ஊற்றி அதில் சப்பாத்தி சப்பாத்தி கொடுப்பாங்க. அதில் அப்படியே முழுகி சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ இப்போ நான் நினச்சி பார்க்க நான் அந்த மாதிரி வாழ்க்கையில் நான் கடந்து வந்தேன். இன்றைக்கி நான் எப்படி வாழ்கிறேன் நான். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்து நம்ம சாப்பாடை நம்ம எவ்வளோ மதிக்கிறோமோ அது வந்து ரொம்ப நல்லது. சில பேர் நான் பார்க்குறேன், ஆஃபீஸ்லேயும் பார்க்குறேன், சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க, அப்போ தான் ஃபோனில் பேசுவாங்க, அது சாப்பாடு வெயிட் பண்ண. நம்ம வந்து சாப்பாடுக்கு வெயிட் பண்ணலாம், ஆனால் சாப்பாடை நம்ம அதை நம்மளுக்காக வெயிட் பண்ண என்றைக்குமே கொடுக்கூடாது. பெரிய ஒரு தப்பு. நான் இப்போ என் பசங்களுக்கும் சொல்லுவேன், நான் சாப்பாடு சாப்பிடும்போது ப்ளீஸ் வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு விட்டு வந்து ஃபோனில் பேசுகிறதோ டிவி பார்க்குறதோ அதெல்லாம் தேவையில்லை. சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறம் போங்க. ஏன்னா சாப்பாடு வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பாடுக்கு வெயிட் பண்ணல. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம்னு நினச்சிக்கோங்க, ஆர்டர் பண்ணோம், பாடுங்க சேனல் நம்ம டேபிள் உட்காந்து எப்படா வருவான் வெயிட்டர், எப்படா வருவோம் நம்ம சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? ஸோ சாப்பாடுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், ஆனால் சாப்பாடு நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இதை நல்ல ஒரு கவனத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நிறைய வந்து பசங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க பாருங்கள். அவங்க வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு அவங்க பசியோடு போவாங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு. சின்ன பசங்களை நான் பார்க்குறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு பசியோடு போவாங்க. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாது, சும்மா காலையில் ஏஞ்சி பல்லு வழிட்டு குளிச்சுட்டு சாய் குடிச்சிட்டு அப்படியே போவாங்க. வீட்டில் அவங்க அந்த ஒரு வசதி இருக்காது, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதோ ஒன்றுமே இருக்காது, அப்படியே போவாங்க ஸ்கூலுக்கு. அப்போ அந்த சமயத்தில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் வந்து ஒரு முகாம் வச்சுக்காங்க. அவங்க வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுக்க நான் பார்க்குறேன். அப்போ நான் காலையில் வேலைக்கு போகும்போது நான் பார்க்குறேன். நடுவில் வந்து 2-3 கவர்மெண்ட் ஸ்கூல் வரதை தாண்டி தான் போகிறேன். நான் ஒரு பெரிய மேனில் வந்து என்னது ப்ரெட்டு, ஜாம், அப்புறம் வந்து இல்லை ஒரு சமோசா அப்படிலாம் ஸ்நாக்ஸ் வருது பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ வந்து அது நடத்துகிறாங்க. நான் படித்த காலத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து என்ன சொல்லுது, ரொம்ப டெவலப் ஆகலை அப்போல்லாம். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். வந்து 7ஆம் கிளாஸ் வரை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 7ஆம் கிளாஸ் வரை நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சக்தியை கொண்டு வருது. நிறைய ஃபேமிலியில் வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையை கொண்டு வருது. இப்போ பாருங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 3 வேளை சாப்பாடுக்காக வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அதை மிச்சப்படுத்துகிறோம், வீட்டுக்கு தேவையானலாம் வாங்குகிறோம். ஆனால் ஒரு சில குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் வந்து சோறு பொங்கும் அவங்க வீட்டில். அப்படிப்பட்ட குடும்பம் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் சந்தோஷமான விஷயம் என்ன சொல்ல வரேன் வந்து, நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹவ் டு பி ரிச் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து பணக்காரங்களை ஆவி தான் வந்து ஒரு ஏழைக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி இல்லை. ஈவன் அ சிம்பிள் மீல், ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு வந்து அது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொண்டு வரும். சாதாரண ஃபுட்டு தான், ரைஸு, சாம்பார், சாதம் இல்லை பருப்போ ஏதோ நம்ம வந்து செஞ்சு ஒன்று கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு என்ன சொல்லுது, விலையில்லாத ஒரு சந்தோஷத்தை நம்ம அந்த இடத்துல பார்ப்போம்.
ஈவன் a simple meal can restore hope and remind someone they are not forgot. அவங்க வந்து நம்மளை வந்து மறக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து பசியாக இருக்கிறவங்க வந்து சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்களேன்னு அவங்க நம்மளை வந்து மறக்க மாட்டாங்க அந்த இடத்துல. எவ்ரி மீல் மேட்டர்ஸ். ஒவ்வொரு சாப்பாடும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. நினச்சி பாருங்கள், வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு சாப்பாடுக்கு வந்து கொண்டு வரும். இப்படின்னு வந்து ஒரு சைல்டு வந்து ஒரு சிரிக்கும், நல்லா அவங்க சாப்பாடு வயிறு உண்மையிலே அந்த குழந்தை எப்படி சிரிக்கும் பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் கொடுக்கும். ஒரு எல்இடி பசங்க, ஒரு வயசானவங்க வந்து சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு கேரிங் பண்ணது ஒரு சக்தி வரும் அவங்களுக்கு. இல்லை ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிக்கு பாருங்கள், ஒரு வீட்டில் வந்து பருப்பு இல்லை, அரிசி இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்ம ஒரு வேளை சாப்பாடு போய் கொடுத்தா அவங்க வீட்டில் ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு உழைச்சி ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு கொண்டு வரும். அவங்களுக்கு ஏதோ ஒரு நிலைமையில் வந்து அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு கொண்டு வந்து சேரும். நம்ம போய் வேலைக்கு போகலாம், வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு சாப்பாடுக்காக தேவைப்படுதுன்னா அப்படி கஷ்டத்தை வந்து அவங்க வந்து உணர்ந்து வேலைக்கு போகிறாப்புல அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு வரும். நம்ம வந்து ஒரு பசியாக இருக்கவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா வந்து அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கறதோடு நிற்கல. அந்த இதில் வந்து அந்த குடும்பத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்னு நினச்சி அந்த இடத்துல ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதோ நிலைமையில். இப்போ நம்ம எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு, பணம் இருக்குது, வசதி இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக நம்ம நினைக்கும் பாரு. ஆனால் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு தடங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து துவைக்கிறோம், கஷ்டப்படுறோம். அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு பசியாக இருக்கவங்க வந்து நம்ம வந்து கொடுக்கறது ரொம்ப 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 ஒரு பிளெஸ்ஸிங் அது. இதில் வந்து நம்ம வந்து இதில் என்னென்ன பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு டிக்னிட்டியை பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு டிக்னிட்டி, நம்மளோட ஒரு மதிப்பு மரியாதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க வந்து ஹோப், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். அதுக்கு மேலே வந்து நம்மளது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொடுக்குறோம். நம்மளது ஒரு சந்தோஷம், நம்மளது ஒரு அன்பை அவங்களுக்கு கொடுக்குறோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அது ஒரு பெருசாக ஒரு இம்பேக்டை வந்து மாறுது. ஒரு சின்ன ஒரு உதவி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து அந்த இடத்துல வந்து மாற்றி கொடுக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம வந்து ரொம்ப அவசரமாக போகிறோம்னு நினச்சோங்க வேலைக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து கை காய்ச்சி வந்து பசிக்குது அப்படிக்கிறது. அந்த இடத்துல நான் பேக்கை திறந்து ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஒரு பிரெட் பேக்கெட்டோ எடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அதை வந்து எதையும் பார்க்குது, பட்டு பிடிச்சி இப்படி சாப்பிடுப்பாரு. அவங்கள பார்த்துட்டு ஒரு செகண்ட் நம்ம ட்ரெயின் மிஸ் ஆகணும் பாரு, ஒரு செகண்ட் அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்துல கொண்டு வருது. நீங்கள் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ யூ டோன்ட் நீட் லார்ஜ் ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. இதில் வந்து ஒரு சிம்பிள் வே நான் சொல்கிறேன். வந்து நம்ம வெளில வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணோம் பாரு, அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை வந்து நம்ம பேக் பண்ணி வந்து போய் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம செய்யலாம். சப்போர்ட் வந்து லோக்கல் ஃபுட் பேங்க்ஸ் இருக்கும் பாருங்கள். லோக்கலில் வந்து வாரத்தில் 2 நாள் ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய அண்டாவில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பணத்தை கொடுத்து வந்து அவங்களுக்கு சொல்லலாம், இப்படி வந்து 10-15 பேருக்கு வந்து சாப்பாடு கொடு என் பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம். இப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இல்லை வந்து ஸ்பான்சர் மீல் வென்னவர் உங்களுக்கு வந்து பாசிபிள், உங்களுக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குது அந்த டைம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்கரேஜ் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க. வந்து ஒரு சாப்பாடை வந்து எப்படி வந்து வேல்யூ பண்ணணும், அது மதிப்பு மரியாதை வந்து கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க வந்து இப்போ இருக்க காலத்தில் குழந்தைங்க வந்து சாப்பாடை பற்றி மதிக்க மாட்டுறாங்க. வராங்க, சாப்பிட்றாங்க, வச்சுருவாங்க, அப்படியே பிளேட்டை வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களும் இப்போ இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள் சாப்பாடை எப்படி நம்ம மதிக்கணும். தென் வந்து வாலண்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிற டைமில் வந்து பெரிய பெரிய இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்கள், அந்த போய் சர்வ் பண்ணதுக்கு வாலண்ட்ரி பண்ணதுக்கு பாருங்கள். நீங்கள் எவ்ரி கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அது வந்து சின்னதாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கொண்டு வந்து சேரும் உங்களுக்கு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல. இஃப் எவ்ரி ஒன் ஹெல்ப் ஜஸ்ட் ஒன் பர்சன், இப்போ வந்து எல்லோரும் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரே ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண வந்து நினச்சி பாருங்கள். வந்து எவ்வளோ எம்டி ஸ்டம்மக், எவ்வளோ பசியான ஸ்டம்மக் வந்து ஃபில் ஆகுது பாருங்கள்.
ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரே ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு கொடுத்தா வந்து நினச்சி பாருங்கள், எவ்வளோ பேருக்கு அவங்க வந்து பசி வந்து தாங்க முடியும். எவ்வளோ பேர் அவங்க ஒருத்தவங்களை, இப்போ நான் ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹெல்ப் பண்ணால் வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து பசியை தாக்க முடியும் இல்லையா? அதுதான் சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஹெல்ப் பண்ணணும். கைண்ட்னஸ் கம் பேக். நம்ம செய்கிற ஒரு ஹெல்ப் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து சேரும். சொல்லுவாங்க பாருங்கள், நீ இன்றைக்கி ஒருத்தவங்க செஞ்ச வந்து அது ஒரு 100 மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். நான் நேற்றுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பற்றி. நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்கள், அது 100 மடங்கு நம்மளுக்கு வந்து சேரும். ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் கிரியேட் செயின் ஆஃப் ரியாக்ஷன். வந்து ஒரு பண்ணுவோம் பாருங்கள், ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு வந்து சேரும். 100 மடங்கு வந்து சேரும். இப்போ நம்ம கொஞ்சம் தான் செய்வோம். என்ன செய்வோம்னா வந்து இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு வந்து ரெண்டு லெமன் சாதம் வாங்கி கொடுப்போம். 25 ரூபா, இது 25 ரூபா சொல்லிட்டு வந்து 2 லெமன் சாதம் 50 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணிருப்போம். ஆனால் வந்து அது நம்மளுக்கு 100 மடங்கு திருப்பி ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொண்டு சேரும் அது. ஸோ த பர்சன் யூ ஹெல்ப் டுடே மே ஒன் டே ஹெல்ப் சம்மோன் எல்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறீங்க பாருங்கள், அதே மனுஷன் இன்னொரு நாள் வந்து இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இவங்களால நான் இன்றைக்கி வாழ்ந்து வந்திருக்கேன், இவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாம் வந்துடுச்சு, எல்லா பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு அவங்க இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யுவர் கம்பேஷன் கேன் இன்ஸ்பயர் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. உங்களது ஒரு கம்பேஷன், உங்களது ஒரு தாழ்ந்த குணத்தை வந்து உங்களது குடும்பம், உங்களது ஃப்ரெண்ட்ஸ், உங்களது கம்யூனிட்டி வந்து அது உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை பார்த்துருப்பீங்க. ஒரு விதத்தில் ஒரு மோட்டிவேஷனாக நினச்சிக்கலாம் நீங்கள். நான் எதுக்கு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு நினச்சி பார்த்தேன். லாஸ்ட் வீடியோவில் நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், கோல்டு சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். எதுக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சில வீடியோ நான் வந்து இப்போ 2வது வீடியோ நினைக்கிறேன் நான் போடுறேன். நான் இன்னும் வரும் காலத்தில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி மோட்டிவேஷனாக வந்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். பாய், தேங்க்யூ.